வணக்கம், நான் சங்கர். தமிழக அரசியல் மீண்டும் ஒரு பெரிய மாற்றத்தின் வாசலில் நிற்கிறது. ஒரு நடிகரின் அரசியல் வருகை, ஒரு புதிய அரசியல் அமைப்பு, அதன் பின்னால் இருக்கும் மறைமுக சக்திகள், இவை பற்றிய கேள்விகள் இப்போது அதிகரித்து வருகின்றன. இந்த விவாதத்தில் அதிகமாக பேசப்படும் ஒரு பெயர் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் அவர் யாரு, எப்படி இத்தனை வேகமா அந்த அரசியல் மையத்துக்கு வந்தாரு, அதைத்தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போகிறோம். பொதுவாக அரசியலில் பெரிய பின்னணி கொண்டவர்கள் மட்டுமே உயர்வார்கள் என்று மக்கள் நம்புவார்கள். ஆனால் ஆதவ் அர்ஜுனாவின் பயணம் வேறுபட்டதாக சொல்லப்படுகிறது. சாதாரண குடும்ப பின்னணி, விளையாட்டு வாழ்க்கை, கூடைப்பந்து வீரராக தொடக்கம். திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த இளைஞன் விளையாட்டு ஒதுக்கீட்டில் கல்லூரி வாய்ப்பு பெற்றார். அந்த காலத்தில் பொருளாதார சிரமங்களும் இருந்ததாக பல பேட்டிகளில் கூறப்பட்டுள்ளது. பழைய காலணிகளை வாங்கி அவற்றை நண்பர்களிடம் விற்று சிறிய வருமானம் ஈட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இது உண்மையா அல்லது அரசியல் இமேஜ் பில்டிங்கா, அது தனி விவாதம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, அவர் தன்னை ஒரு செல்ஃப் மேட் மனிதராக வெளிப்படுத்த முயற்சிக்கிறார். அதன் பிறகு அவரின் வாழ்க்கை வேகம் மாற ஆரம்பிக்கிறது. ஜிம் பயிற்சியாளர் வேலை, பெரிய தொழிலதிபர்கள் தொடர்பு, அதிகார மையங்களுக்கு அணுகல், இங்கேதான் அரசியல் மற்றும் கார்ப்பரேட் உலகம் இணைகிறது என்று பலரும் கருதுகின்றனர். பின்னர் டிஎம்கே வட்டாரத்துடன் நெருக்கம், சபரீசன் பேருடன் தொடர்பு, அரசியல் ஆலோசனைகள். இவை அனைத்தும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இவற்றில் பல குற்றச்சாட்டுகள் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. அரசியலில் பர்செப்ஷன் சில நேரங்களில் உண்மையை விட அதிக சக்தி வாய்ந்தது. விஜயின் அரசியல் வருகை தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வை உருவாக்கியது. ஆனால் ஒரு கேள்வி, இத்தனை பெரிய டிஜிட்டல் கேம்பெயின், உலகளாவிய சோசியல் மீடியா ரீச், இவை எப்படி உருவானது? சிலர் கூடுறது இதுக்கு பின்னால் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கிறது என்றதுதான். அந்த விவாதத்தில் மீண்டும் ஒரு பேர் வருகிறது, ஆதவ் அர்ஜுனா. விஜயின் பொலிட்டிக்கல் பிராண்டிங், சோஷியல் மீடியா எக்ஸ்பான்ஷன், யூத் டார்கெட்டிங், இவை அனைத்திலும் அவரின் பங்கு இருக்கலாம் என்று சில அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ஆனால் அதிகாரப்பூர்வ உறுதி முழுமையாக இல்லை. தமிழகத்தில் லாட்ரி ஒரு காலத்தில் பெரிய சமூக பிரச்சனையாக இருந்தது. பழைய செய்திகளை கவனிக்கும் போது லாட்ரி ஒரு காலத்தில் பெரிய சமூக பிரச்சனையாக இருந்தது. இந்த விவாதம் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் இது ஒரு பெரிய அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. இதன் உண்மை என்ன? அதற்காகவே புதிய அரசியல் இணைப்புகள் உருவாகின்றன என்றும் குற்றஞ்சாட்டுகின்றனர். ஆனால் இங்கே முக்கியம், இதை நம்ம கவனிக்க வேண்டும், இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை, எந்த ஆதாரப்பூர்வ சட்ட முடிவும் வெளியாகவில்லை. ஆகவே இவை அனைத்தையும் அரசியல் குற்றச்சாட்டுகளாகவே பார்க்க வேண்டும், உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையாக அல்ல. இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது முக்கிய கேள்வி, மக்கள் கேட்கும் கேள்வி இதுதான். விஜய் உண்மையில மாற்றத்தை கொண்டு வருவாரா? மக்கள் அவரை ஆதரிப்பார்களா? அல்லது தமிழக அரசியலில் இருக்கும் பழைய கார்ப்பரேட் பவர் ஸ்ட்ரக்சரை மற்றொரு வடிவத்தில் தொடர்வாரா? டிஎம்கே மீது ஆன்டி இன்கம்பன்சி உள்ளது. ஏஐஏடிஎம்கே இன்னும் முழுமையாக மீளவில்லை. இந்த இடைவெளியில விஜய் ஒரு பெரிய அரசியல் இடத்தை பிடிக்க முயற்சிக்கிறாரு. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு ஃபேன் பேஸ் மட்டும் போதாது. கிரவுண்ட் ஆர்கனைசேஷன் வேண்டும், தொடர்ச்சியான ஐடியாலஜி வேண்டும், நம்பகமான லீடர்ஷிப் வேண்டும். அதுதான் அடுத்த கேள்வி. இதன் பதில் என்னவாக இருக்கும்? தமிழக அரசியல் இப்போது மக்கள் எதிர்பார்ப்பு, கார்ப்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ், டிஜிட்டல் ப்ராபகேண்டா, பவர் பாலிடிக்ஸ், இவை அனைத்தும் கலந்த ஒரு புதிய காலத்துக்குள் நுழைகிறது. இங்கே யார் நல்லவர், யார் கெட்டவர் என்று மட்டும் பார்த்தால் போதாது. யார் நேரேட்டிவை உருவாக்குகிறார்கள், யார் பெர்செப்ஷன் கண்ட்ரோல் பண்றார்கள், யார் மக்கள் மனதை நகர்த்துகிறார்கள், அதுதான் முக்கியம். மிக மிக முக்கியமான விஷயம் இது. அரசியலில் இன்று இமேஜ் என்பது ஆயுதம், இன்ஃபர்மேஷன் என்பது அதிகாரம். அவரை பற்றி பல கேள்விகள் எழுகின்றன. ஒரு சாதாரண அரசியல் நபரா அல்லது தமிழக அரசியலின் புதிய பவர் ஆர்கிடெக்டா? அதை முடிவு பண்றது இனி தேர்தல் இல்லை. மக்கள் ஏற்கனவே தங்களுடைய தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள். இப்பொழுது கேள்வி வேறு, நிலைமை மாறிக்கொண்டே இருக்கிறது. விஜய் ஒரு சாதாரண முதல்வராக இருப்பாரா அல்லது தமிழக அரசியலின் முழு அமைப்பையும் மாற்றும் சக்தியாக மாறுவாரா? அதைத்தான் காலம் முடிவு செய்ய போகிறது. நான் சங்கர். இது வெறும் அரசியல் இல்லை, இது அதிகாரத்தின் விளையாட்டு. வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கர். வணக்கம்.